Good evening, everybody. Indian Contract Act. ஒரு கான்ட்ராக்டர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு கான்ட்ராக்டர் எப்படி உருவாகுவது அப்படின்ட்டு தான் பார்த்தோம். ஆஃபர், ப்ரொபோசல், ப்ராமிஸ், கன்சிடரேஷன், அக்செப்டன்ஸு, அக்ரிமெண்ட்டு, வேலிட் கான்ட்ராக்ட். சரி, அது ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? வீடியோவும் தெளிவாக போட்டோம். இன்னைக்கு அப்போ கான்ட்ராக்ட்னா என்ன? அப்போ வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன? வேலிட் கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் 2H. வேலிட் கான்ட்ராக்ட்னா என்னன்றதை பார்த்துட்டோம் இல்லையா? பார்க்கணும். அப்போ ஒரு கான்ட்ராக்ட் செல்லுமா செல்லாதா? செல்லும்னா என்ன, செல்லாதுன்னா என்ன? செல்லலாம், செல்லாம போகலாம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட், வேலிடபிள் கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட். இது 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? வேலிட் கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் ஃபுல்லு செல்லும். வாய்டு கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்டே செல்லாது. வேலிடபிள் கான்ட்ராக்ட்னா செல்லலாம். செல்லலாம் என்றால் என்ன? செல்லலாம், செல்லாமலும் போகலாம். அதுதான் இந்த இது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. வேலிட் கான்ட்ராக்ட் என்னன்றத ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஆஃபர், ப்ரொபோசல் ரெண்டும் சேர்ந்து செக்ஷன் 2A, அக்செப்டன்ஸு 2B அண்ட் 7 விளக்கம் கொடுக்குது. லாஃபுல் கன்சிடரேஷன் செக்ஷன் 2D, காம்படண்ட் பார்ட்டிஸ் செக்ஷன் 11. காம்படண்ட்னா பார்ட்டி, அதாவது ஒரு கான்ட்ராக்டுக்கு பார்ட்டி பொருத்தமானவர்களாக இருக்கணும், அவங்கள தான் இது குறிக்குது. ஓகேவா? அது ஃப்ரீ கன்சென்ட். ஒரு கன்சென்ட் எப்படி இருக்குன்னா ஒரு இசைவு. கன்சென்ட்னா இசைவு. ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒப்புதல் தெரிவிக்குதுன்னா அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸு கன்சென்ட் இசைவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் மீனிங். அதாவது ஃப்ரீ கன்சென்ட்னா இசைவுன்னு அர்த்தம். அந்த இசைவானது எப்படி இருக்குன்னு கேட்டால் தன்னிச்சையாக இருக்கணும். யாரும் எந்த விதமான அச்சுறுத்தல், தூண்டுதல், சொல்லிக் கொடுத்தல் யாருமே எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் இது. லாஃபுல் அப்ஜெக்ட் 2வது 23வது செக்ஷன் 23. லாஃபுல் அப்ஜெக்ட் என்பது செக்ஷன் 23. நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்டு வாய்டு. அந்த கான்ட்ராக்ட் 24 to 30 வரைக்கும் செக்ஷன் 30 வரைக்கும் சொல்லுது. செர்ஷனிட்டி டேர்ம்ஸ் செக்ஷன் 29. பாசிபிலிட்டி ஆர் பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் 56. கம்ப்ளைண்ட்ஸ் வித் த ரெக்யூர்டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வேர் அப்ளிகபிள். இதுதான் கான்ட்ராக்ட். இது எல்லாமே இருந்தால் வேலிட் கான்ட்ராக்ட். சரி, கொண்டாங்க. வேலிட் கான்ட்ராக்ட்னா ஒரே லைன்ல எப்படி சொல்றது? வேலிட் கான்ட்ராக்ட்னா ஒரே லைன்ல சொல்றதுன்னா all agreements or contracts they are made by the free consent of parties the competent to contract for lawful consideration and with a lawful object
and are not hereby expressly declared to be the void. இதுதான் கான்ட்ராக்டினுடைய மீனிங். வேலிட் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 10 அது என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் படிக்கிறேன். All agreement or contracts if they are made by the free consent of the parties competent to contract for lawful consideration and with a lawful object and are not hereby expressly declared to be void. இதுதான். இந்த இல்லைன்றால் அது கான்ட்ராக்டே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்ப்போம். ஏ அக்ரி டு சேல் இஸ் கார். யாருக்கு? 2க்கு. 2 4க்கு எவ்வளோக்கு? 5 lakhsக்கு. பி அக்செப்டடு தி ஆஃபர். ஏ என்பவர் ஒரு காரை விற்கிறதுக்காக 5 லட்சத்துக்கு விற்கிறதுக்கு ஆஃபர் கொடுக்குறாப்புல. அந்த ஆஃபரை பி என்பவர் ஏற்றுக்கிட்டாரு இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டு சரி, ஓகே, முடிச்சு. ஆனா போத் ஆர் பார்ட்டிஸ் இஸ் மேஜரா மெயின்னு பார்க்கணும். வேலிடா கான்ட்ராக்டுக்கு வேலிடா அப்படின்னு பார்க்கணும். போத் ஆர் மேஜர் ஆஃப் சவுண்ட் மைண்ட் ஆக்டிங் வாலண்டரிலி த கன்சிடரேஷன் அண்ட் அப்ஜெக்ட் ஆர் லாஃபுல் லீகலி அப்படின்றாங்க. ரைட்டா? அப்போ வேலிட் கான்ட்ராக்ட் இருக்கு. ஏ என்பவர் ஏ என்பவர் ஒரு காரை பி என்பவருக்கு 5 லட்சத்துக்கு கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. பியும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரைட்? அண்ட் போத் பார்ட்டி அக்செப்ட். ஆனா இந்த கான்ட்ராக்ட் உருவாக்குறதுக்கு வேலிடபிளா ரீசன் இருக்கா? அதான் ரீசனபிள் ஃபார் வேலிட் கான்ட்ராக்ட். அப்போ வேலிட் ரீசனபிள் கான்ட்ராக்ட்னா என்ன இருக்கும்? போத் ஆர் மேஜரா இருக்கணும். ஒன்று சவுண்ட் மைண்டு, மனநிலை திடகாத்திரமான நிலையில் இருக்கணும். அப்படின்னா மண்டல இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கணும், புத்தி பதில் இருக்கக்கூடாது, குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. ஆக்டிங் தன்னிச்சையான இசைவா இருக்கணும். இதுக்கு மத்தியில ஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். ஆப்ஜெக்ட் ஆர் லாஃபுல் லீகலி. இந்த பொருளெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ரைட். இதுல என்ன சொல்றானா, இதுக்கு ஒரு கேஸ் ஒன்று சொல்றாங்க. மொஹிரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ். இந்த மொஹிரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ் கேஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கான்ட்ராக்டை பத்தி. A minor agreement is void of initio. Void of initio லீகல் வேர்டு. இது void of initio அப்படின்னா ஆரம்ப நிலையிலே செல்லாத நிலைன்னு அர்த்தம். void of initio அப்படின்னு சொல்லுவாங்க. void of initio ஒரு மைனர், ஒரு சிறுவர் கான்ட்ராக்ட் போட்டார் என்றால் ஆரம்ப நிலையே செல்லா நிலையாகும். அதுதான் void of initio. ஒரு மைனரின் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஆரம்ப நிலையே செல்லா நிலையாகும். ஜவஹர்லால் பரோக் வெர்சஸ் முகமது தாஸ் வெர்சஸ் மரியா. இந்த கேஸ்ல எக்ஸ்பிளைன் தி ஸ்கோப் ஆஃப் த லாஃபுல் அப்ஜெக்ட் பப்ளிக் பாலிசி அண்டர் செக்ஷன் 23 சொல்லிட்டாங்களா? ஒன்று ஜவஹர்லால் வெர்சஸ் கேரளா ஜெராலிக் ஸ்மோக் பால். ஏற்கனவே இந்த கேஸ் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. ரிப்பீட்டடாக அந்த கேஸ் வரத்துல அந்த 3 கேஸுமே உங்களுக்கு இது உண்டு ஃபார்முலா. அப்போ கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா, வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா ஆஃபர், அக்செப்டன்ஸ், ஃப்ரீ கன்சென்ட், காம்படன்ட் பார்ட்டிஸ்.
வேலிட் கான்ட்ராக்ட் என்ன இருக்கணும்? இல்லையே, ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்கத்துக்கு வேறு மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. ஆஃபர் கொடுத்தா அக்செப்டன்ஸ் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருந்தால் ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், ஃப்ரீ கன்சென்ட் இருந்தால் காம்பனண்ட் பார்ட்டிஸ் இருக்கணும், பார்ட்டிஸ் இருந்தால் லாபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், லாபுல் கன்சிடரேஷன் இருந்தால் லாபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருந்தால் கண்டினியூட்டி செஷனிட்டி த பாசிபிலிட்டி இருக்கணும், செஷன் ப்ளஸ் பாசிபிலிட்டி ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆர் வேலிட் கான்ட்ராக்ட். இதெல்லாம் இருந்தால் வேலிட் கான்ட்ராக்ட். இதுதான் ஃபார்முலா. இதெல்லாம் அதில் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கான்ட்ராக்டுக்கு தகுதியான உருவாக்குற நிலை. ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது பொதுவான நிலை, இது கான்ட்ராக்ட் மட்டும் செல்லும் நிலை. அதான் ஓகேங்களா? ஆஃபர், அக்செப்டன்ஸ், ஃப்ரீ கன்சென்ட், காம்பனண்ட் பார்ட்டிஸ், லாபுல் ஆப்ஜெக்ட், கன்சிடரேஷன், லாபுல் ஆப்ஜெக்ட் with certainty plus possibility of the performance valid contract. இதுதான் அங்கே கான்ட்ராக்டுடைய வேல்யூ பேசும். சரி, ஓகே. அடுத்து வாய்டு கான்ட்ராக்ட். வாய்டு கான்ட்ராக்ட்னா என்ன? செல்லா நிலை கான்ட்ராக்ட். அதான் எப்படி சொல்லிட்டேன்னா, ஆரம்ப நிலையே செல்லா நிலையாகும் இல்லையா? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, ஏ கான்ட்ராக்ட் விச் ஆர் கேசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா பிகம்ஸ் த வாய்ட் when it is the cases to be enforceable. சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டி செக்ஷன் 56 இந்த நிலையில் இருந்தால் அந்த கான்ட்ராக்டை செல்லாம். பாருங்க, இது என்ன சொல்றதுன்னா, ஆரம்பத்திலிருந்தே செல்லாது. வாய்டு அக்ரிமெண்ட் ஆரம்பத்திலிருந்தே செல்லாது. ஆரம்பத்திலே செல்லுபடி ஆகாது இருந்து பின்னர் செல்லுபடி ஆகலாம், செல்லுபடி செல்லாததாக ஆகலாம், மாற்றலாம். இதுதான் இங்கே கான்ட்ராக்ட் இருக்கு. புரியுதுங்களா? வாய்டு அக்ரிமெண்ட் ஆரம்பத்திலே செல்லாது. வாய்டு கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் செல்லுபடியாக இருந்து பின்னர் செல்லாததாக மாறும். அக்ரிமெண்ட்டுக்கும் வாய்டு கான்ட்ராக்டுக்குள்ள வித்தியாசம் தான். அக்ரிமெண்ட்டுக்கு மைனர் என்றாலே ஆரம்பத்தில் செல்லாது, முடிச்சு போற கட்டுருங்க. ஆனால் அவங்க கான்ட்ராக்டை போட்டுக்கிட்டாலும் அது விசாரணையில், டிஸ்கஸில், விவாதத்தில் செல்லாததாக மாறிடும். செக்ஷன் 2G மைனர் அக்ரிமெண்ட். The contract is restricted under section 56. 2J கான்ட்ராக்ட். இது எல்லாமே உதாரணத்துக்கு தேவைப்பட்டாங்க. ஏ அண்டு மற்றும் பி திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்க ஒப்பந்தம் செய்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு முன் மண்டபம் தீயில் எரிந்து அழிகிறது. இது வாய்டு கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் நல்ல நிலையில் இருக்கும், மண்டபம் நல்ல நிலையில் இருக்கும்போது கான்ட்ராக்டை செல்லும் இல்லையா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நல்ல நிலையில் இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டாங்க, அது எரிஞ்ச பிறகு இயற்கையினுடைய சீற்றம், அதனால் அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகுது. அப்போ செல்லா நிலைக்கு போயிடுச்சு. அவங்க இயற்கையாக போயிடுச்சுன்னா செல்லா நிலையாக போயிடுது. 2J அதான் வாய்டு கான்ட்ராக்ட்னு சொல்கிறது. 2J சப்கிளாஸ் 2J. சரி, சேல் அக்ரிமெண்ட், வாய்டு ஆஃப் இனிஷியல், இது எல்லாமே அதை தான் வரும். பாருங்க, சத்யா பிரதா கோஸ் வெர்சஸ் முகேஷ் என்னது என்ன Mugesh Begdans and company and Taylor versus Caldwell sector to divide kind 2J 5665.
ரெசிஷன் கான்ட்ராக்ட்கள் ஆரம்பத்திலிருந்தே செல்லாதும் போன்ற கான்ட்ராக்ட் விலைகளெல்லாம் ஒரே ப்ளாஸாக சொல்லப்பட்டுள்ளது. இதுல ஆரம்பத்திலே ஒரு அக்ரிமெண்ட் செல்லாம போகுதுன்னா ஆரம்பத்திலே செல்லா நிலையாவது அக்ரிமெண்ட் தான். ஆரம்பத்திலே சேர்ந்து போச்சுப்பா இது அக்ரிமெண்ட் போட முடியாதுன்னா ஆரம்பத்திலே ஒரு பொருள் எடுத்தோடனே ஒரு பொருளுக்கோ இதுவோ போறோன்னா இப்போ எரிஞ்சு போன பொருளுக்கு எப்படிப்பா செல்லாத போயிடும் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வாய்டு கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ஒப்பந்தமே போட்டுருவாங்க. ஒரு பொருளை வாங்க போறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போயிடுச்சு, வந்துச்சு, எப்பா அந்த மோட்டரை நான் வாங்கிக்கிறேன்பா, நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன், இந்தா ஃபுல் அமௌண்ட் கான்ட்ராக்ட்லாம் போட்டு முடிச்சிடுவாங்க. முடிச்சு பொருள் மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது எல்லாமே ரெடி பண்ணி முடிவு பண்ண பிறகு அங்கே போய் கைட்டு போகிற நேரத்தில் யாரையோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிருப்பான். அனைத்து செக்யூரிட்டி இருந்தும் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன பண்ண முடியும், இல்லை தீயில் கருகிடுச்சு, அப்படி இல்லையா கரண்ட் ஓவர் போச்சு, இடத்து மீன் ஒன்றாகி அது மோட்டர் தேஞ்சு போச்சு. அப்போ அது மோட்டர் தேஞ்சு போன பிறகு இது யாருடைய பொறுப்பு, அப்போ அந்த கான்ட்ராக்டர் செல்லாது. அதுதான் இங்கே வாய்டு கான்ட்ராக்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலே கான்ட்ராக்ட் செல்லுபடியாக இருந்தாலும் போக போக செல்லாத நிலையாக மாறும். அந்த கான்ட்ராக்ட் தான் செல்லாது என்று சொல்லுது. ஏன்னா இரு தரப்புலையும் தவறு இல்லை, அதுதான் இது சொல்லப்படுது. ஓகேங்களா, சரி, கண்டினியூ.